ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் சாரதாம்மாவுக்கு மழக்கம் வந்துட்டு மழக்கம் வந்ததும் எல்லாரும் பதறி போயிட்டு தூக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நிவின்ல அவ்வளோ ஒரு பாசத்தை காட்டுறாரு. இங்கே யமுனாவும் சொல்கிறா, நீங்கள் ஏதோ பணத்தை கொடுத்து ஃபோட்டோலாம் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கீங்கன்னு சொன்னதான் நிவின் சொல்கிறாரு, இல்லை இது உண்மையான ஃபோட்டோ தான் சொல்லிட்டு வெளியே போங்கன்னு சொல்லி திட்டும் போது, ஏன் அசிங்கமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு புதுசாக வந்த அந்த பையன் குரல் கொடுத்ததும் நம்ம விஜயம் போய் நீ பேசாத, சத்தம் போடாதன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. என்ன மிரட்டுறீங்களான்னா, ஆமாம் வெளியே போங்கன்னு தான். நாங்கள் ஏன் போனோம், என் அப்பாவோட வீடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்தவன் ஏன் இவ்வளோ காலமாக 25 வருஷமாக அப்பாவை கேட்காத, இன்றைக்கி திடீர்னு வந்து என் அப்பாவோட வீடுன்னு சொன்னதான் எல்லாருக்குமே சாக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல விஜய் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. போலீஸும் வருது. போலீஸ் வந்ததான் அந்த அம்மா 25 வருஷமாக நாங்கள் தேனியில் தான் இருந்தேன், எங்கள் கூட தான் அதிக நாள் இருந்தார், எப்போவாவது ஒரு டைம் தான் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடைக்கானல் இந்த குடும்பத்தை வந்து பார்ப்பார், அவர் இறந்ததே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும்னு சொல்லுது. இந்த அம்மா சொல்கிறதுல நியாயம் இல்லை. ஏன்னா ஒரு புருஷன் தினம் கான்ட்ராக்டில் கண்டிப்பாக இருந்திருப்பார், அப்படி இருந்து இறந்தது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியாது இருந்திருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறது ஒரு மனைவி சொல்கிற வார்த்தை கிடையாது. இந்த அம்மா அவர் கூட புருஷனாகவே வாழ்ந்துருக்கட்டும், ஆனால் இந்த அம்மா நடந்துக்கிறது தான் ஓவரு. ஏன்னா ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குதுன்னு தெரிஞ்சும் 2 குழந்தைங்களுக்கு இந்த அம்மா அம்மாவாக இருக்காங்க. கண்டிப்பாக சாரதாம்மா பேசுறது நியாயமே இல்லை, அசிங்கமாக தான் பேசுவாங்க. இந்த அம்மா பொறுத்திருந்து தான் ஆகணும், அவங்க பிள்ளைங்களும் பொறுத்திருந்து தான் ஆகணும். இந்த இடத்துல போலீஸும் வந்து ஃபோட்டோலாம் இருக்குது, இருமா விசாரிப்பணும். சாரதாம்மாவுக்கு கோவம் வருது, என் புருஷனை பற்றி தெரியாதா, என் புருஷன் நல்லவர்னு உங்களுக்கு தெரியாதான்னு தான் உடனே போலீஸும் சொல்கிறாரு. யார் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோமோ, இவங்களாம் இந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ, அவங்க தான் நிறைய பிராடு வேலைலாம் செய்வாங்கன்னு சொன்னதான் எல்லாருக்குமே கோவம் வருது. காவேரி, என்ன சார் நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் அப்பா பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறா. சாரதாம்மாவும் கேட்குறாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து பசுபதி அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு புதுசாக வந்த இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ பசுபதிக்கு தான் தோட்டத்தோட பட்டா காப்பி, வீட்டோட காப்பி எல்லாமே அவர்கிட்ட ஜெராக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்பிக்கையாக கொடுத்து வச்சுருந்தாரு சந்தானம். இது இவரோட பிளானாக கூட இவங்கள வர வச்சிருக்கலாம் கண்டிப்பாக. இதை காவேரியும் சொல்கிறா. என்ன ரொம்ப நாளாக பசுபதி இந்த இடத்துல காணோன்னு பார்த்தோம், இப்போ அவர் உங்கள் மூலியமாக பிரச்சனை பண்ணுறாரா, அனுப்பி வச்சிருக்கிறாரான்னு சொல்லிட்டு இதுதான் உண்மையா இல்லை புதுசாக வந்த குடும்பம் சொல்கிறது உண்மையான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.